67க்கு அப்புறம் திமுக திராவிட இந்த திமுகனால தான் தமிழகம் கெட்டு போச்சு அப்படின்னா இது நடந்தது 2006 2007 இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது திருப்பியும் நான் என்ன சொல்கிறேன்னா சமகால அரசியலை பேசுவோம். இந்த 25 ஆண்டுகள் பேசுங்க. அப்போ நீங்கள் சொல்றபடி திருமாவளவன் யாரையும் நீங்கள் பேச சமகால அரசியல் இதுவும் வந்துடும்ல. யாருக்கு? திருமாவளவன் அவர்களும் எல்லாமே சமகால 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் எங்க இருந்தார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்தது? விஜயகாந்தனுடைய மக்கள் நல கூட்டணி எப்போ உருவாச்சு? அரசியல் பார்வையை தெளிவா பார்க்கணும். 2016. ஆமா. இப்போ என்ன இருக்கு? 2000 இப்போ இந்த 9 வருஷத்துல உங்களுடைய இது மாறிடுச்சா? நீங்க ஒரு அரசியல் கட்சியா நீங்க அவங்கள குறை சொல்லும்போது உங்களுடைய குறையும் வெளியில வரும்லன்னு கேக்குறேன். எல்லார் முதுகையும் பார்க்கணும் தான் நான் சொல்றேன். அதுல மாற்று கருத்து இல்லன்னு சொல்றேன். உங்கள் வீட்டு நிகழ்வுல வந்து பேசினதும் உங்களை பார்க்கக்கூடிய இடத்துல நான் எப்பவுமே இங்க பாருங்க, கருத்தியலா இப்பவும் சொல்றேன், கருத்தியலா 1000 விமர்சனங்கள் இருக்கு. உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் தப்புன்னு சுற்றி காட்ட வேண்டிய இடம் எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? நானே திமுகவுக்கு இந்த இவர் ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து பிரச்சாரம் பண்ண சொல்லி நான் பிரச்சாரம் பண்ண வந்தான். அன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள் இந்த கொத்தடிமை அண்ணா திமுகவை அகற்றணும், மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சவன் தான். அதுக்காக பிரச்சாரம் பண்ணேன். அப்புறம் வருத்தப்பட்டேன். அதுக்காக தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனைக்காக போராடாம இல்லையே. மணிப்பூர் அனுமதி தராத போது போராடாம இல்லையே. விஜய் அவர்களும் இப்ப வருத்தப்படுறாரு. திமுகவை நம்ம பாராட்டி கருணாநிதியை பாராட்டி பேசிட்டோமே, ஸ்டாலினை பாராட்டி பேசிட்டோம், இப்போ வருத்தப்படலாம் இல்லையா? இல்லை, இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்சியாளர்களாக இங்கே நான் வந்து ஒரு இடத்துல உங்களை நான் சந்திக்கும் போது உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதும் அது வந்து மரபு, பேசுவதும் மரபான ஒரு விஷயம். அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான பிரச்சனைகளை பேசும்போது எதிர்த்தது யார்? நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்த் அவர்கள் பல இடங்களில் அவரை கோடிட்டே காட்டுவாங்க. அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பு சிகப்பு, அவர் இப்படி அப்படின்னு ஒட்டு மொத்தமாக திமுகவினுடைய பிம்பமாக தான் யார் இருப்பா? விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்திலேயே திமுக பண்ணி தான் இருந்தார். ஆனால் நான் அவர் எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது யாரை? திமுகவை தான்.